ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன். தினவுரிமை மக்களுக்கும் மகளிர் உரிமையில் கழகம் சார்பாக அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு இன்னைக்கு தெரியும், பரபரப்பான ஒரு செய்தி. சவுக்கு சங்கர் இன்னைக்கு எல்லாமே செய்திகள் மீடியாவில் எல்லாமே சவுக்கு சங்கரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அவருடைய எல்லா நியூஸும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் சவுக்கு சங்கருடைய இன்னொரு முகத்தை நம்ம பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. அது எதனால் அப்படி ஒரு விஷயம்னா, பெண்களையே உபயோகப்படுத்தி கொண்டு பெண்களை யூஸ் பண்ணிட்டு அந்த பெண்களையே இழிவாக பேசின ஒரே ஒரு காரணத்தினால தான் இன்றைக்கு பெண்கள் சமுதாயமும் பெண்கள் பல விதமான எல்லாருமே ஒரு விஷயம் இன்னைக்கு எதிர்ப்பு தெரிய வைக்கக்கூடிய ஒரு விஷயமா இன்னைக்கு நம்மளாம் பேசிகிட்டு இருக்கோம். அப்படி அவர் என்ன பண்ணார்? சவுக்கு சங்கர் போதைப் பொருள் விற்றாரு. அவருக்கு அரசியல் பிரமுகர் மூலிமா பல கோடிகள் பணம் வந்தது. பல அரசியல் பிரமுகர்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருக்காங்க. அது இல்லாமல் பல விஷயங்கள் அவருக்கு பல வழியில் பணம் வருது. அதாவது நேர்மையாக உழைத்தவன் பணம் சம்பாதித்தால் அவனுடைய வேறு. இந்த மாதிரி அதிரடியான மோசடியான ஒரு விஷயத்தில் சம்பாதிக்கிறவனுடைய எப்படி இருக்கும்? அப்போது அந்த பணம் எங்கேருந்து வந்தது? யாரால் சம்பாதிக்கப்பட்டது? இந்த பணம் எங்கெங்கெல்லாம் போய் பட்டோட ஆகிருக்கு? இதுக்கு பின்னணி யார் அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இப்போ நம்ம சொல்ல போகிறோம். நிறைய மீடியாவில் நிறைய விஷயங்கள் இதை பற்றி பேசிட்டாங்க, எல்லாமே சொல்லிட்டாங்க. யாருக்கும் தெரியாத இன்னும் பன்முகங்கள் கொண்ட ஒரு விஷயம்லாம் ஆதாரபூர்வமாக நம்ம கையில் இருக்குது. அந்த விஷயத்தை தான் இப்போ நம்மகிட்ட சொல்ல ஒரு கடமைப்பட்டிருக்கோம். அதை கூட ஒரு அவங்கவுங்களோட பர்சனல் விஷயம், ஒரு விஷயமா நம்ம அதை வெளியில் கொண்டு வர வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெண்களை இழிவுபடுத்தி பெண்களையே பயன்படுத்தி கொண்டு அந்த பெண்ணையே அசிங்கப்படுத்துகிற ஒருத்தர் நம்ம அதை விட்டு வைக்கிற சொன்னால், இதோட பெண் குலத்துக்கு இது ஒரு நம்மளாம் ஒரு பெண்கள் பாதுகாப்பு சங்கம் வச்சுருக்கோம். ஒரு பெரிய ஒரு பெண் சமுதாயத்துக்காக நம்ம போராடணும்னு சொல்கிறதுல ஒரு அசிங்கமான ஒரு விஷயம். கேள்விப்பட்ட விஷயம் கிடையாது. கேள்விப்பட்ட விஷயம் நிறைய. இன்றைக்கி சோஷியல் மீடியாவில் உண்மையான விஷயத்தை வெளியிடுறாங்க, பொய்யான விஷயத்தையும் வெளியிடுறாங்க. அதனால் எதை நம்புறது நம்பாதன்றது நம்மளுக்கு ஒரு விஷயம் இருக்கும். ஆனால் நம்பகத்தன்மையான ஒரு விஷயத்த சவுக்கு சங்கருடைய இன்னொரு ஒரு முகத்தை நம்ம வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ பதிவை நம்ம போடுறோம். அது இல்லாமல் இதுக்கு முழுமையாக ஒரு உடந்தையாக இருக்கக்கூடிய ஒரு பெண், பேர் சொல்லலைங்கிறதுனா அச்சம் கிடையாது. பேர் பார்த்தீங்கன்னாக்கா மாலதி. அந்த மாலதி அவர் எப்படி கேட்ச் பண்ணுறாருன்னா, நல்ல ஒரு லைஃப்குள்ளே ஒரு கணவன் மனைவிக்குள்ளே வாழ்ந்துட்டு இருக்கிற மாலதியை அவர் எப்படி பண்ணுறாருனாக்கா பணம் ஆசை காமிச்சு அந்த அம்மாவுக்கு சொத்து சுகத்தை வாங்கி கொடுத்து ஒரு பழக்கத்தினுடைய ஈடுபாடாக அந்த அம்மா தூக்கிட்டு வந்துடுறாரு. அந்த அம்மா தூக்கிட்டு ஒரு விஷயம் கூட வச்சுக்கிட்டே இருக்கிற ஒரு பட்சத்தில் இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, சவுக்கு சங்கர் இந்த அம்மா எப்படி யூஸ் பண்ணுறாரு கேட்டிங்கன்னா, நீ என் கூட இருக்கணும்னா இன்னும் பல பெண்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணணும். இது எனக்கு சொல்கிறதுக்கு அசிங்கம் தான். ஒரு பெண்ணாக இருந்து ஒரு பெண்ணாக நம்ம பேசுறதுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயம். இந்த ஒரு கூட்டுப்பாளையல் அப்படின்ற ஒரு மாதிரியான ஒரு விஷயத்தில் நீயும் என் கூட இருக்கணும், அதே மாதிரி உன் கூட என்னை பல பெண்களை எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி கொடு, நானும் அவங்க கூட இருக்கணும். சவுக்கு சங்கர் வேணுன்ற ஒரு விஷயத்தினாலேயே இந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, பல பெண்களுடைய லைஃப்பில் விளையாண்டு அந்த பெண்களுக்கு பணம் ஆசையை காமிச்சு அந்த பெண்களை கொண்டு சவுக்கு சங்கருக்கு அந்த அம்மா உபயோகப்படுத்துது. அது இல்லாமல் அந்த பெண்களை மிரட்டி பல விஷயத்தில் பணம் ஒரு முதலீடு பண்ணுறாங்க. இது இல்லாமல் நிறைய விஷயங்கள் மாலதியுடைய சவுக்கு சங்கர் எங்கேருந்து பணம் பட்டுவாடா, அவங்களுடைய பினாமி யார், எவ்வளோ விஷயம் அப்படின்ற விஷயம்லாம் எங்கேருந்து வந்ததில்லை. எல்லாமே ரெக்கார்ட் கூடமே அங்ககிட்ட இருக்குது. அதில் ஒரு முதல் கட்டமாக ஒரு சின்ன விஷயத்தை மட்டும் சொல்கிறேன். நிறைய விஷயம் இருக்குது, சின்ன விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். பார்த்தீங்கன்னாக்கா மாலதியுடைய அண்ணன், அவருக்கு எவ்வளோ இவங்க மூலிமா பணம் போயிருக்கு, அவங்க எவ்வளோ பணம் பட்டுவாடா இருக்குன்ற ரெக்கார்டு போட எங்ககிட்ட இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த திருவொற்றியூர் தேங்காய் கடை, அங்கேருந்து எவ்வளோ பணம் பட்டுவாடா முதலீடு ஆகிருக்கு, அங்கேருந்து பின்னாமே எவ்வளோ விஷயம் செயல்படுறது எல்லாம் A to Z வரைக்கும் ரெக்கார்டு போடுறது எங்கள்கிட்ட இருக்குது.